வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை துவையல் செய்யறதுக்காக பிரண்டை உடச்சிட்டு வந்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பிரண்டை இது. நம்ம வீட்டிலே வந்து தொட்டியில் நட்டு வச்சுருந்தோம். நல்லா வளர்ந்து வந்திருக்கு. பெருசு பெருசாக கேப் விட்டு கனவு வந்திருக்கு. நல்லா பிஞ்சாக இருக்குது. நார்லாம் அதிகமாக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிது. அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டையை அதிலே உடச்சி போட்டு நல்லா ஸ்லோவாக கேஸை கம்மி பண்ணி வச்சு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி கொடுக்கும்போது நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா கரெக்டாக இருக்கும். அப்படியே கலந்து கொடுத்துட்டே வாங்க. வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கலர் மாறி வரும். அதை வந்து எண்ணெய் வடித்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம அதை கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பையும் அதிலே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு அதிலே போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கலரி கொடுத்துட்டே வந்தோன்னா கொஞ்சம் ஒரு பாதி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் வந்து நம்ம பூண்டும் அந்த மிளகாவும் அதிலே போட்டோம்னா அது ஈக்குவலாகிடும். இதுவும் வதங்கவும் அதுவும் வதங்கி வரவும் கரெக்டாக இருக்கும். கேஸை கம்மியாகவே வச்சுட்டு பண்ணுங்கள். இதை பண்ணும்போது கலந்து கொடுக்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதுக்கு தேவையானது கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் அதிலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை கலந்துட்டு இறக்குற நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். நான் கலந்தாச்சு. பெருங்காயத்தூள் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அதிலே வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எண்ணெய் அது அப்படியே மீந்து இருக்குது. அதுலேயும் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் புளி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த அளவுக்கு கிடச்சிது. கொஞ்சமாக அதை மிக்ஸி கப்பை கழுவி அந்த தண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயிலே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை இந்த அரைச்சது எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இந்த அரைச்ச தண்ணியும் அதிலே ஊற்றி வதக்கிட்டேன். இது இப்போ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தொட்டுக்கு சாப்பிட்றது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பசஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் பிரண்டை கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து சாமை கஞ்சி செஞ்சுருக்கோம். அதுக்காக இதை தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்களும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கும் பிரண்டை கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. முட்டி வலி, கால் வலி எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் நிறைந்தது இந்த பிரண்டை. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.